Welcome to this concept explainer brought to you by CBSE Score Lab of profsam.com. That is PROFSAM.com. இன்னைக்கு நம்ம யூனிட் 13 நியூக்ளியர்ல இருந்து சைஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ் டாபிக்க பார்க்க போறோம். இது கொஞ்சம் ட்ரிக்கியா தோணும், ஆனா ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்க்கு யூஸ் ஆகுற மாதிரி பயமே இல்லாம எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி தர போறேன். ஓகே, சைஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ். ஆமா, உனக்கு ஒரு கேள்வி. ஒரு ஆட்டமோட 99.9% மாஸ் அதோட சின்ன நியூக்ளியஸ்குள்ள தான் இருக்கும் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஆமா. ஆனா அந்த நியூக்ளியஸ் அந்த ஆட்டமை விட 10,000 மடங்கு சின்னது. அப்போ அந்த நியூக்ளியஸ் எவ்ளோ டென்ஸா இருக்கும்னு எப்போவாது யோசிச்சிருக்கியா? இல்லையே, அது எப்படி ஒரு பெரிய பில்டிங்கோட அந்த மொத்த வெயிட்டையும் ஒரு சின்ன ரூம்குள்ள அடைச்ச மாதிரியா? கரெக்டா சொன்ன, அதேதான். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லணும்னா ஒரு டீஸ்பூன் அளவு நியூக்ளியர் மேட்டர் எடுத்தா அது 6 பில்லியன் டன்ஸ் வெயிட் இருக்கும். வாட்? ஒரு டீஸ்பூனுக்கு 6 பில்லியன் டன்ஸா? சொல்லியாதீங்க, நம்ப முடியலே. அது எப்படி பாசிபிள்? அததான் இப்ப பார்க்க போறோம். நியூக்ளியஸோட சைஸ் எவ்வளோ சின்னது, ஆனா அது எவ்வளவு டென்ஸா இருக்குன்னு. ஆனா இதோட சைஸ நம்ம மைக்ரோஸ்கோப்ல பார்க்க முடியாது. அப்போ எப்படி கண்டுபிடிச்சாங்க? அதுக்கு பதிலா சயின்டிஸ்ட் வேற ஒரு டெக்னிக் யூஸ் பண்றாங்க. இத புரிஞ்சுக்க ஒரு அனாலஜி சொல்றேன். ஒரு ஜியாலஜிஸ்ட் கண்ணு தெரியாதவர்னு வச்சுக்கலாம். சரி. அவர் முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய பாறையோட சைஸ கண்டுபிடிக்கணும். அவர் என்ன பண்ணுவாரு? சின்ன சின்ன கற்களை எடுத்து அந்த பாறை மேல த்ரோ பண்ணுவாரு. அந்த கற்கள் எப்படி பட்டு திரும்ப வருதோ அந்த சவுண்ட வச்சு அந்த பாறையோட சைஸ் அண்ட் ஷேப்பா அவரால சொல்ல முடியும். அப்படிதானே? ஓ, அதே மாதிரி தான் நியூக்ளியஸோட சைஸ கண்டுபிடிக்கிறாங்களா? சவுண்டுக்கு பதிலா வேற ஏதாவது யூஸ் பண்ணி? எக்ஸாக்ட்லி. சயின்டிஸ்ட்ஸ் ஆல்பா பார்ட்டிகல்ஸ் மாதிரி சின்ன பார்ட்டிகல்ஸ நியூக்ளியஸ் மேல ஷூட் பண்ணி அது எப்படி ஸ்கேட்டர் ஆகுதுன்னு பார்த்து நியூக்ளியஸோட சைஸ கால்குலேட் பண்றாங்க. இதுதான் ரதர்ஃபோர்டோட ஃபேமஸ் கோல்ட் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்டோட அடிப்படை. ஓ, ஓகே ஓகே, ரதர்ஃபோர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் புரியுது. உனக்கு ஒரு மென்டல் இமேஜ் கிரியேட் பண்றேன். ஒரு பெரிய சாக்கர் ஸ்டேடியமே இமேஜின் பண்ணிக்கோ. ஓகே. அந்த ஸ்டேடியம் நடுவுல ஒரு சின்ன மார்பிள் வச்சா எப்படி இருக்கும்? அந்த மார்பிள் தான் நியூக்ளியஸ். அந்த ஸ்டேடியமோட வெளியே இருக்கிற சீட்ல எலக்ட்ரான் சுத்திட்டு இருக்கு. ஆனா அந்த ஸ்டேடியமோட மொத்த மாஸ்ல 99.9% அந்த சின்ன மார்பிள்ல தான் இருக்கு. அப்போ ஆட்டம்னு சொல்றது ஃபுல்லா எம்டி ஸ்பேஸ் தான் இல்லையா? அந்த மார்பிள் எவ்ளோ சின்னது, ஆனா எவ்ளோ வெயிட். ஸ்கேல் ஷாக்கா இருக்கு. இப்போ என்சிஆர்டில இதுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்திருக்காங்கன்னு பாப்போம். சரி. It has been found that a nucleus of mass number A has a radius r is equal to r0 a 1/3, where r0 is equal to 1.2 into 10 raised to minus 15 meters. இந்த ஃபார்முலால r0 a 1/3 னு எல்லாம் இருக்கு. இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு. சிம்பிளா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. r என்பது நியூக்ளியஸோட ரேடியஸ். a என்பது மாஸ் நம்பர், அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். இது தெரியும்ல? ஆமா, மாஸ் நம்பர் a. இங்க அந்த a 1/3, அதாவது a பவர் 1/3, இதுதான் ரொம்ப முக்கியம். இது என்ன சொல்லுதுன்னா, நியூக்ளியஸோட சைஸ் அதுல இருக்கிற பார்ட்டிகிள்ஸோட எண்ணிக்கைக்கு நேர டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இல்ல. ஓ, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இல்லையா? இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், 8 சின்ன கியூப்ஸை வச்சு ஒரு பெரிய 2x2x2 கியூப் செஞ்சா மெட்டீரியல் 8 மடங்கு ஆகிடுச்சு. ஆனா சைடு லென்த் 2 மடங்கு தான் ஆச்சு. பிகாஸ் 8ஓட கியூப் ரூட் என்ன? 2. ஆமா, 2 cube is 8. கரெக்ட். அதே மாதிரி தான் நியூக்ளியஸ்ல நியூக்ளியான்ஸ் ஆட் ஆக அதோட வால்யூம் தான் ஏக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஆனா ரேடியஸ் A 1/3க்கு தான் ப்ரொபோர்ஷனலா இருக்கும். புரியுதா? ஓகே. இதனால தான் எல்லா நியூக்ளியஸ்க்கும் டென்சிட்டி, அதாவது அடர்த்தி, மோர் ஆர் லெஸ் கான்ஸ்டன்டா இருக்கும். Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com. That is PROFSAM.com. வா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். அயன் 56ஓட ரேடியஸை கால்குலேட் பண்ணலாம். இங்க A என்ன? A 56. கரெக்ட். ஃபார்முலா R is equals to 1.2 multiplied by 10 to the power minus 15 multiplied by 56 1/3. இப்போ 56ஓட கியூப் ரூட் எடுத்தா அது approximately 3.826 வரும். ஓகே. அப்போ R is equals to 1.2 multiplied by 3.826 multiplied by 10 to the power minus 15 meters. So, iron 56 nucleus ஓட radius approximately 4.6 femtometers. ஒரு femtometerனா 10 to the power minus 15 meters. அவ்வளோ சின்னது. ஓ, இப்போ புரியுது. சோ அந்த A வேல்யூ தெரிஞ்சா நம்ம எந்த நியூக்ளியஸோட ரேடியஸையும் கால்குலேட் பண்ணலாம். சிம்பிள் தான்.
Correct. இந்த நியூக்ளியசைஸ் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அடுத்த டாபிக்ல பார்க்க போற நியூக்ளியர் ஃபோர்ஸோட ஷார்ட் ரேஞ்ச் நேச்சர் அண்ட் பைண்டிங் எனர்ஜியோட கனெக்ஷன் இதெல்லாம் நல்லா புரியும். ஓகே. இது அடுத்த டாபிக் பேஸ். ஆமா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற சில காமன் மிஸ்டேக்ஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மிஸ்கன்செப்ஷன், ரேடியஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் நம்பர் A. அதாவது ஏ டபுள் ஆனா ஆர் டபுள் ஆகும்னு நினைக்கிறது. சரியா சொன்னா. ஆனா உண்மை என்னன்னா R is proportional to A1/3. நம்ம பார்த்த அந்த 8 cubes எக்ஸாம்பிள ஞாபகம் வச்சுக்கோ. 8 times material but only 2 times side length. அப்போ ரேடியஸ் வந்து ஏ 1/3க்கு தான் ப்ரொபோஷனல், ஏக்கு இல்ல. காட் இட். செகண்ட் மிஸ்கன்செப்ஷன், பெரிய நியூக்ளியாய் சின்ன நியூக்ளியை விட டென்ஸா இருக்கும். ஆமா, அது அப்படிதான் தோணும். யுரேனியம் ஹீலியம் விட ரொம்ப ஹெவி இல்ல. கரெக்ட், அப்படிதான் தோணும். ஆனா உண்மை என்னன்னா எல்லா நியூக்ளியஸோட டென்சிட்டியும் ஆல்மோஸ்ட் த சேம். பெரிய நியூக்ளியஸ்ல ஜஸ்ட் அதிகமா நியூக்ளியான்ஸ் அதே டென்சிட்டியில பேக் ஆகியிருக்கு, அவ்வளவுதான். ஒன்னும் டென்சரா இல்ல. ஓ, அப்போ எல்லா நியூக்ளியஸோட டென்சிட்டியும் கான்ஸ்டன்ட். இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆர் அந்த A பவர் 1/3க்கு ப்ரொபோஷனலா இருக்கிறதுனால தான் டென்சிட்டி கான்ஸ்டன்டா இருக்கு. இப்போ கிளியரா புரியுது. பர்ஃபெக்ட். இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்க சில டிப்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட், அந்த ஃபார்முலா R is equal to R0 A power 1/3. இங்க R0 is the constant, 1.2 femtometers. A for all nucleons. அந்த கியூப் ரூட்டை மறந்துடாதீங்க. சரி, கியூப் ரூட் இஸ் த கீ. ஆமா. ஒரு கேட்சி ஃப்ரேஸ், நியூக்ளியாய் are the size of a marble but weigh Mount Everest. நல்லா இருக்கு. இன்னும் ஒரு பிசிக்கல் ஜெஸ்டர், உன்னோட 2 கையையும் பக்கத்துல வச்சுக்கோ. இது ஒரு சின்ன நியூக்ளியஸ். ஓகே, வெச்சிட்டேன். இது பெரிய நியூக்ளியஸ். என்ன ஆகுது? சைஸ் பெருசாகுது, ஆனா டென்சிட்டி, அதாவது விரல்களுக்கு நடுவுல இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் மாறல. இதுதான் A13 ஸ்கேலிங். வாவ், இது நல்ல விஷுவலைசேஷன். சைஸ் பெருசாகுது பட் டென்சிட்டி ரிமைன்ஸ் சேம். எக்ஸாக்ட்லி. சரி, இன்னைக்கு பார்த்த டாபிக்க 3 பாயிண்ட்ஸ்ல சம்மரைஸ் பண்றேன். ரெடி? ரெடி. 1. நியூக்ளியஸோட ரேடியஸை ஃபெம்டோமீட்டர், அதாவது 10⁻⁻15 மீட்டர்ல மெஷர் பண்றோம். அண்ட் இதை ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமா தான் கண்டுபிடிச்சாங்க. ஓகே. 2. அந்த ரேடியஸோட ஃபார்முலா R equal to R0 A cube root. இங்க R0 ஒரு கான்ஸ்டன்ட், 1.2 FM, அண்ட் அந்த கியூப் ரூட் ரொம்ப முக்கியம். ஓகே, காட் இட். அண்ட் 3. இந்த ஃபார்முலாவினால ஹைட்ரோஜன்ல இருந்து யுரேனியம் வரைக்கும் எல்லா நியூக்ளியஸ்க்கும் டென்சிட்டி, யானி அடர்த்தி, ஆல்மோஸ்ட் த சேம். அது 2.3 × 10⁻17 kg மீட்டர் கியூப். ஒரு அன்இமேஜினபிள் வேல்யூ. 12th CBSE Physics, Chemistry and Mathsல மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்க profsam.com விசிட் பண்ணுங்க. PROFS, right? எஸ், profsam.com. நம்ம அடுத்த கான்செப்ட்ல சந்திக்கலாம்.